உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ஊர்ல புடவைக்கு மயங்காத பொண்டாட்டிங்க இருக்காங்களா என்ன? அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக புருஷனுக்கு இருக்கிற ஒரே வழி புடவை தான். அதனால நீங்களும் சுடரமாக்கு சூப்பரா ஒரு புடவை வாங்கி கொடுங்கயா. உங்க மேல இருக்கிற வருத்தமும் கோவமும் ஒண்ணுமே இல்லாம போயிடுங்கயா. நிஜமாவா ராமையா? நிஜமாதாங்கய்யா. நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஸ்வேதா செத்துட்டாங்கிறதுக்காக அஜாக்கிரதையா இருக்காது. அவ ஏன் மூலமா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியாது. இனிமேலும் அது தெரியக்கூடாது. மனோ, என்ன மனு, ஸ்வேதாவை பத்தி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த போல இருக்கு. ஆமா ஆண்டி, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஸ்வேதாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அவ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கா. அவளால நம்மளோட அஞ்சலி உயிருக்கே ஆபத்து வந்திருக்குமே. அதான் அவ நம்ம வீட்டுக்கு வந்ததை பத்தியும் நம்மளையெல்லாம் நடிச்சு ஏமாத்தினதை பத்தியும் என் ஃப்ரெண்டு கிட்ட ஜெனரலா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நான் கூட ஸ்வேதா சம்பந்தப்பட்ட யார்கிட்டயே தான் பேசிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். இந்த உலகத்துல ஸ்வேதா மாதிரி மோசமான பொண்ணுங்க இருக்காங்கன்றதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சின்ன குழந்தைய கொலை பண்ண பாத்திருக்கா. அவளுக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் மன்னிப்பே கிடையாது. எப்படியோ சுடர் புத்திசாலித்தனமா யோசிச்சு அஞ்சலிய காப்பாத்திட்டா. அவ மட்டும் இல்லன்னா நாம அஞ்சலியை பார்த்திருக்கவே முடியாது. சுடர், மா இங்க வா. மா, உன்னை பத்தி தான் சுடர் பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா சுடர், நீதானே அந்த ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி இல்லைன்ற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அஞ்சலியை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்த. உண்மையிலேயே நீ செஞ்சது பெரிய விஷயம் சுடர். நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம். இந்துவோட குடும்பத்துக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய அந்த ஃப்ராடு ஸ்வேதா பேர்ல எழுதி இருந்தா இந்நேரம் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு அவங்க இருந்து ஓடி போயிருப்பா. நல்ல வேளை அப்படி ஒரு விஷயம் நடக்காம நீ தடுத்துட்டம்மா. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா நம்ம இந்துவோட ஆசையை நிறைவேற்றாம போயிட்டமேங்கிற கில்ட்டினஸ் கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருந்திருக்கும். சார், அது ஒன்றும் இல்லை சுடர். இத இத கபோர்ட்ல வைக்கணும். நீயே வச்சுறேன். தேங்க்ஸ். என்னாச்சு? ஏன் எழில் சார் ஒரு மாதிரியா இருக்காரு? அவர் நம்ம கிட்ட கொடுத்தது கூட ஏதோ ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கே. ஒருவேளை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பாரோ? சார் சுடர்
என்ன சார், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆ, அது சுடர், அது ஒன்றும் இல்லை சுடர். நான் தூங்குறேன். குட் நைட். ஓகே சார். எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் சுடர்கிட்ட பேச முடிய மாட்டேங்குது. சுடர், இந்த புடவை நீங்க வாங்கிட்டு வந்ததுதான் சார். எனக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு சார் என்கிட்ட கொடுக்காம கபோர்ட்ல வைக்க சொன்னீங்க? அது சரி, பரவாயில்ல, விடுங்க. எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சுடர். இவ்வளோ இவ்வளோ நல்லா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூ. நீங்க காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகுங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சுடர் காலையில இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. எப்படிதான் இவகிட்ட சாரி கேட்கறது, இந்த புடவை கொடுக்க போறேன்னு தயங்கிக்கிட்டே இருந்தேன். இவ இத இவ்வளோ ஈஸியா உடைச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கா. இன்னைக்கு அவ நமக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி நாமளும் இன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணா என்ன? சார், டிஃபன் ரெடியா? என்ன சுடர் பாக்குற? இது என்னோட பர்த்டேக்காக நீ வாங்கின ஷர்ட் தானே? இப்போ இதை நான் போட்டுக்கிட்டேன். இந்த ஷர்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.